ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ஸ்டிச் பண்ணுற ட்ரெஸ்ஸுக்கு ஃபேப்ரிக் ஃப்ளவர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ட்ரெஸ் வந்து நான் ஒரு 1 இயர் பேபிக்காக ஸ்டிச் பண்ணேன். இது வந்து ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக்கில் ஃப்ளவர் பண்ணி வச்சேன். இந்த ஃப்ளவர் வச்சதுக்கப்புறமா இந்த ட்ரெஸ்ஸே ரொம்ப க்யூட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 4 பக்கமும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி ஒரு கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை 4ஆக மடிச்சுட்டு ஒரு பெண்டு வர்ற மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் என்ன அளவு எடுத்திருக்கேன்னா 5.25 இன்ச் அளவு எடுத்திருக்கேன், 4 பக்கமும் இருக்கிற மாதிரி. இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா இது ஒரு கோன் ஷேப்பில் இருக்கும். அப்படி கட் பண்ணி நம்ம எடுத்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். இதோட எட்ஜஸ் எல்லாமே ரா எட்ஜஸாக இருக்கும். நூல் வந்து ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ அந்த மாதிரி பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தீயில காமிச்சு லைட்டாக வந்து அதை இது பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நூலெல்லாம் பிரிஞ்சு வராது. இப்போ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து அந்த தீயில காமிச்சு ரா எட்ஜஸ் எல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணதுக்கப்புறமா ஊசியில் நூல் கோர்த்துட்டு இந்த மாதிரி அந்த ஊசி அந்த கிளாத்தோட எட்ஜில் வச்சுட்டு உள்ளே வெளியே எடுத்து கொண்டு வரணும். இதே மாதிரியே எடுத்து இந்த ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் கொண்டு வரணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கண்டினியூஸாக இன்னும் நிறைய வீடியோஸ் போட என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக ஊசி நூல் வச்சு கோர்த்ததுக்கப்புறமா அந்த நூலை வந்துட்டு நம்ம நல்லா பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அது ஒரு பூ மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்துடும். இந்த மாதிரி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அது அப்படியே ஷ்ரிங்க் ஆகி ஒரு பூ மாதிரி ஷேப்புக்கு நம்மளுக்கு வந்துடும். இதுக்கப்புறமா அந்த தையல் பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம நாட் போட்டுக்கலாம். ஒரு 2-3 நாட் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த நம்ம வந்து சென்டரில் ஸ்டிச் பண்ணியிருக்கிறது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பட்டன் வச்சு இதை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேபிஸ் ட்ரெஸ் யாராவது உங்கள்கிட்ட ஸ்டிச் பண்ண கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் ஃப்ளவர் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸில் டிசைன் பண்ணலாம். இல்லை ஹெட்பேண்டுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி ஹெட்பேண்ட் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கெல்லாம் ரொம்ப கம்மியான சார்ஜஸ், ஒரு 10 or 20 ருபீஸ் இந்த மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும். அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவாங்க அவங்க டிசைன்ஸை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் திரும்ப உங்கள்கிட்ட ஸ்டிச் பண்ண கொடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போது நம்ம ஸ்டிச் பண்ண தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக பட்டன் வச்சு இதை கவர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச டிசைனர்ஸ் டெய்லர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ. டாடா, பாய்.